ஏமா நான் உனக்கு என் ஃபேமிலி இன்ட்ரோ பண்றேன். இவங்க தான் எங்க அம்மா சரிதா. அது என் தங்கச்சி அர்ச்சனா. இவங்க என் அத்தை. இது அவங்க பையன் நந்து. அப்புறம் நீங்க பவி தானே? அர்ஜுன் உங்களை பத்தி அமெரிக்கால இருக்கிறப்போ நிறைய சொல்லியிருக்கான். சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு நடுவில் நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். அதுதான் அவனுக்கு ஒரே வேலை. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உங்க டாபிக் வந்துடும். சிம்பிளா சொல்லணும்னா என் டார்லிங் மூச்சு விட கூட மறப்பான். ஆனா உங்க பேச்சு எடுக்க மறக்கவே மாட்டான். டேய் அப்புறம் இது தெரியுமே, டிடி தானே? என்ன பத்தி மாம் சொல்லிருக்காரா? சொல்லிருக்கானே. நீங்க தானே அடிக்கடி வீடியோ கால் பேசுவீங்க? ஆமா ஆமா. நீங்க வீடியோ கால் பண்ணி பேசினா போதுமே டார்லிங் பயங்கர குஷி ஆயிடுவான். அப்போ என்ன பத்தி மச்சான் ஏதாவது சொல்லியிருக்கானா? ஆமா. நீங்க யாரு? மனோ, இவனோட ஃப்ரெண்டு. ஓ சாரிங்க, உங்களை பத்தி எதுவும் பெருசா சொன்னது இல்லைங்க. அவன் சொல்றது இருக்கட்டும், நீங்க என்ன அவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா? என்ன எப்படி கேக்குறீங்க? வார்த்தைக்கு வார்த்தை டார்லிங் டார்லிங் கூப்பிடுறப்பவே தெரியணும்லாமா நாங்க எவ்வளோ க்ளோஸ்ன்னு? அதனால தான் அந்த கேள்வியே கேட்டேன். எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் எங்கள் ஊரில் மச்சான் தான் கூப்பிடுவாங்க. பட் அமெரிக்கா அப்படி இல்லை, ரொம்ப டெவலப்டு கல்ச்சர் அங்கே. ஒரு பையனும் பொண்ணும் அப்படி கூப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனால் என்ன நீங்க இவ்வளோ பேக்வேர்டாக இருக்கீங்க? உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு தெரியுமா? ஒரு ஆம்பளையும் சேர்ந்து வாழ்றதே தப்பில்லைன்றப்போ டார்லிங்னு கூப்பிடுறது சாதாரண விஷயம். உங்களுக்கு தான்ப்பா அது சாதாரணம். ஆனா எங்க ஊர்ல அது பெரிய அவமானம். ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும், போக போக பழகிடுவீங்க. டார்லிங் முதல்ல போய் சாப்பிடலாம் வா. பவி டிடி போங்க, போய் சாப்பாடு எடுத்து வைங்க. இன்னைக்கு நீங்க சமைக்கிறத சாப்பிட்டுட்டு டார்லிங் மிரண்டு போயிடணும். டார்லிங் நீ சாப்பிடல? நீ சாப்பிடு முதல்ல. டார்லிங் இந்த லெக் பீஸ் சாப்பிடு. சூப்பர். டார்லிங் லெக் பீஸ் எடுத்து சாப்பிடு. டார்லிங் இந்த லெக் பீஸ் பார்த்த உடனே உனக்கு என்ன ஞாபகம் வருது? எதுவும் வரலையே டார்லிங். அடப்பாவி, இங்கே வா. டே டார்லிங், நீ இன்னும் எதையும் மறக்கவே இல்ல. பயங்கரமான ஆள்ரா நீ.
டார்லிங் ஃபுட் எப்படி? கலக்கல் டார்லிங். மேடம் மேடம் மேடம், என்ன சிவராமன், ஏன் இப்படி ஓடி வரீங்க? என் பையனுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் வச்சிருந்தேன் மேடம். ஆமா, அவன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் மேடம். என்ன சொல்றீங்க? உங்க பையன் சந்தோஷா? ஏன், நீங்க ஏதாவது திட்டினீங்களா? நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல மேடம். சந்தோஷன் பேரை வச்சு அவனை சந்தோஷமா வளர்த்ததும் இல்லாம கண்ணுக்கு அழகா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமா ஃபிக்ஸ் பண்ண மேடம். ஆனா அவன் எவனோ ஒருத்தனை இழுத்துட்டு ஓடி போயிட்டான் மேடம். என்னது ஒருத்தனா? பதட்டத்துல மாத்தி சொல்லாதீங்க. மாத்திலாம் சொல்லலமா, அதான் உண்மை. அந்த வீணா போனவன் எவனோ ஒரு பையனை லவ் பண்ணி அவன் கூட தான் ஓடி போயிருக்கான். போனவன் சும்மா போகாம விடைகுடி சாமி விட்டு போகிறேன்னு சினிமா பாட்டு அப்படியே ஸ்டேட்டஸ்ல போட்டு ஓடி போயிட்டான். உங்க பையன் ஒரு பையனை லவ் பண்ணானா? ஆமாப்பா. வாவ், வாட் a இன்ட்ரெஸ்டிங். நோட் பண்ணிக்கிறேன். டேய் சும்மாறா. ஏங்க, இந்த கன்றாவியான கதையை இங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க பையன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவனை பிரிச்சு கூட்டிட்டு வாங்க. எனக்கு என்னமோ மேனேஜர் பையன் மட்டும் இல்ல, இவங்க ரெண்டு பேரும் கூட அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் போல. அட பாவி, இவனை நான் என்னமோ நினைச்சேனேடா, இப்படி போய் சிக்கிருக்கானேடா. அதுவும் இந்த நூடுல்ஸ் மண்டையும் கூட. மேடம், எனக்கு ஒரு வாரம் லீவு மட்டும் கொடுங்க மேடம். நானே இந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு ஆபீஸ்க்கு வந்துடுறேன் மேடம். சரி போங்க, ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி மேடம், நான் வரேன் மேடம். ஹலோ, சொல்லு பிரபா. ஆமா, நான் அர்ஜுன் வீட்டில் தான் இருக்கேன். என்ன நீ யாரையோ பிரபான்றான்? முழு பேர் என்னன்னு கேளு. பிரபாகர்னு சொல்லுவான். ஐயோ, இவனுங்க எல்லாரும் இப்படித்தானா? ஓ, பார்லர்ல தான் இருக்கியா? மச்சான், பிரபா பார்லர்ல தான் இருக்கா. ஓ. நான் கிளம்புறேன். ஃப்ரைடே வெட்டிங்க்கு Okay. ஃபேமிலியோட வந்துடணும். என்னது, கல்யாணமா? ஆமா உங்களுக்கும் பிரபாவுக்குமா கல்யாணம்? ஆமா. ஏங்க, இந்த மாதிரி மேரேஜ்லாம் அலோவ் பண்றாங்களா என்ன? ஏன், எப்பவுமே அல்லோடு தானே. அமெரிக்கால அலௌடு, ஆனா இந்தியாவுல வெயிட் 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 வெயிட். பிரபாவையும் ஒரு பையன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா. ஏங்க, அது என் லவ்வருங்க. பேரே ஜெயா பிரபாவதி. அவளை நான் பிரபா பிரபான்னு தான் கூப்பிடுவேன். ஓ அப்படியா? இல்ல, நீங்க ரெண்டு பேரும் டார்லிங் டார்லிங்னு கூப்பிட்டுட்டு இருந்தீங்களா? ஆமா, அதான் அப்படி இருக்குமோன்னு நினைச்சிட்டோம். ஆரம்பத்தில் நாங்கள் பேசினப்போ எங்களையும் நீங்கள் அப்படிதான் நினைச்சீங்க. ஐயோ, இல்ல இல்ல, நாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் நினைக்கல. ஆமாமா, நாங்க சத்தியமா அப்படிலாம் நினைக்கவே இல்ல. நீங்கள் பயப்படவே வேணாம். எனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவில் இருக்கிறது எமோஷனல் பாண்ட். இதை விட ஸ்ட்ராங்கானது. அதுக்கு பேரு ஃப்ரெண்ட்ஷிப். அட பாவி, உன்னால என் மச்சனை தப்பா நினைச்சிட்டேனேடா. வலிக்குது. சரிங்க, அப்போ நான் கிளம்புறேன். ம் எல்லாரும் என் மேரேஜுக்கு வந்துருங்க. வரேன் பாட்டி. ம் சரிப்பா. நந்து, நீ கொஞ்சம் வா. என்ன டார்லிங், நம்ம ரெண்டு பேரையும் உங்க வீட்ல லவ்வர்ஸ் நினைச்சு அப்படியே மிரண்டு போயிட்டாங்க போலயே. ஆமா டார்லிங், செம்ம காமெடி தான். நாமளும் அப்படிதானே ஒரு பிட்ட போட்டிருக்கணும். கதறி இருப்பாங்க. ஆ, ஒரு நிமிஷம் டார்லிங். ஆ.
தம்பி ஆ சொல்லுங்க பாட்டி. சாரி, நடந்ததெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் அர்ஜுனும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களோன்னு வீட்ல பயந்துட்டாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆமா அர்ஜுன் அமெரிக்காவுல எப்படி? எப்படின்னா எப்படி கேட்குறீங்க? படிப்புல அவன் செம்ம ஸ்மார்ட்னு தெரியும். அப்போ லேடிஸ் விஷயத்தில் கேட்குறீங்களா? அ, அ, ஏ நந்து, சும்மா இருக்க மாட்டேன். பரவாயில்ல, நீங்கள் கேட்கலனாலும் நான் சொல்கிறேன். அர்ஜுன் லேடிஸ் விஷயத்தில் செம்ம வீக்கு. செம வீக்கா? ஏய் நீ நினைக்கிற மாதிரி வீக் இல்லைப்பா, அவன் அதில் செம முக்க. ஓ காலேஜில் கூட அவனை நிறைய பொண்ணுங்க ட்ரை பண்ணாங்க. பயங்கர அழகாக இருக்கிற பொண்ணுங்க கூட அவனை டேட்டிங் கூப்பிட்டு பார்த்தாங்க. ஆனால் ஒருத்தருக்கும் செஞ்சு கொடுக்கலையே. அதுக்கு அவன் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நான் என் பாட்டியோட வளர்ப்புன்னா. அர்ஜுன் அமெரிக்காவில் படித்தாலும் அவன் மற்ற பசங்க மாதிரி கிடையாது. ஸ்மோக் பண்ண மாட்டான், ட்ரிங்க்ஸு ட்ரக்ஸுன்னு எதுவுமே தொட மாட்டான். முக்கியமாக பொண்ணுங்க விஷயத்துலலாம் எனக்கு என்னன்னு இருப்பான். ஏன்டா அப்படி இருக்குன்னு கேட்டா, என் பாட்டி என்னை அப்படிதான் வளர்த்தாங்கன்னு சொன்னான். படிப்பை விட என் பாட்டி நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்க கற்றுக் கொடுத்த மாதிரி நாம நடந்துக்கிறது தான் அவங்களுக்கு பெருமை. நீங்களும் இப்படி தான் இருக்கணும்னு எங்களுக்கே லெக்சர் எடுப்பான். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி அவன் மேலே ஒரு டவுட்டு இன்னமும் இருக்கு. என்ன டவுட்டு? அவன் மனசுல யாரோ ஒரு பொண்ணு இருக்கா. என்ன சொல்ற? ஆமாம் பாட்டி, எவ்வளவோ டிசிப்ளினடாக இருக்கிறவனும் பொண்ணுங்க விஷயத்தில் லேசாக ஸ்லிப் ஆவாங்க. ஆனால் அர்ஜுன் அப்படி ஆனதே இல்லை. நான் கூட அவன் வேற யாரையாவது லவ் பண்ணுறானான்னு கேட்டேன். சிம்பிளாக ஒரு இப்படி ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் அந்த ஸ்மைல்லே தெரியும் அவன் மனசில் யாரோ இருக்காங்கன்னு. அதனால தான் அவன் அத்தனை அழகான பொண்ணுங்களையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்கான்னு நான் கெஸ் பண்ணேன். ஓ, ஆனால் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறவன் இதை மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறான். நானும் அப்படியே விட்டேன். பாஸ், அர்ஜுன் மனசுல ஒரு பொண்ணு இருக்கான்னு கெஸ் பண்ணீங்களே, அந்த பொண்ணு யாரா இருப்பான்னு எந்த கெஸ்ஸும் இல்லையா? எந்த மாதிரி கேட்குறீங்க? அவ ஃபாரினா இல்ல இங்கயா? அமெரிக்கா வீட்டு பொண்ணா இல்ல இந்திய நாட்டு பொண்ணா? கண்டிப்பா அது இந்தியனாக தான் இருக்கணும். ஓ, அதுவும் சவுத் இந்தியாவில் இருக்கிற ஒரு பொண்ணாக தான் இருக்கணும். அப்படின்னா பொண்ணு தமிழ்நாடா இருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன், பொண்ணு இந்த ஊர்லயே இந்த வீட்டிலே இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. என்னடா என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லடா, சும்மாதான். சரி வா கிளம்பலாம். ம். பாட்டி நான் இவனை டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். வாடா. ம். பாட்டி ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். ம். அப்பாடா, இப்பதான் ஜோதி எனக்கு நிம்மதியாவே இருக்கு. இந்த பையன் டார்லிங் டார்லிங்னு பேசினதை கேட்டு நான் கூட பயந்தே போயிட்டேன். நீங்க மட்டுமா? நானும் தான் அண்ணி. ஹேமச்சந்திரனை ஹேமான்னு கூப்பிட்டதுனால தான் இவ்ளோ குழப்பமும். அர்ஜுனையும் இவளையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்குள்ள நாம ஒரு வழி ஆயிடுவோம் போல அண்ணி. மா தேவையில்லாம பயப்படாதம்மா. கண்டிப்பா நானும் மாம்சம் தான் ஒண்ணு சேருவோம். அப்படியா? அப்புறம் எதுக்கு அந்த ஹேமா வர்றதுக்கு அப்படி பயந்துட்டு இருந்த? அது வேற டிபார்ட்மெண்ட். இருந்தாலும் எனக்குள்ள 100% கான்ஃபிடன்ஸ் இருக்கு. 100% கான்ஃபிடன்ஸை 200% மாத்ததான் இந்த நந்து வந்திருக்கேன். இந்த லூசு வேற
நான் இப்ப உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஏதாச்சும் பிரச்சனையை தானே கொண்டு வந்திருப்ப. நோ 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 நோ. இத கேட்டா நீங்க எல்லாரும் சந்தோஷத்துல ஸ்டன் ஆயிடுவீங்க. அப்பா தெய்வமே, நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல, கிளம்பு. அப்படி அசால்ட்டா நினைக்காத. இது உன் லைஃபவே மாத்தி அமைக்கிற பயங்கரமான மேட்ரு. தேவையில்லப்பா, நீ கிளம்பு. சொன்னா கேளு, மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ணுவ. டேய் அவளை விடு. என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு. சொல்றேன், ஆனா எனக்கு என்ன கிடைக்கும்? 4 உத கிடைக்கும். மதர், நான் சொல்ல போற விஷயம் என்னன்னு தெரியாம இப்படி அசால்ட்டா பேசுறியே. இது அர்ஜுன் மேட்டர், பாத்துக்கோங்க. என்னது அர்ஜுனை பத்தியா? என்ன நந்து? சொல்றேன் அத்தை, ஆனா அதுக்கு முன்னாடி இத சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னு டீல பேசிடுவோம். டேய், நீ ஏதோ பிளானோட தான் வந்திருப்ப. நீயே உனக்கு என்ன வேணும்னு கேட்டு தொலை. ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் 1 lakh. என்னது 1 லட்சமா? ஆமாமா, நான் அடுத்து ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்க போறேன், அதுக்குதான். என்ன விளையாடிட்டு இருக்கியா? ஒன்னும் கிடையாது, போய் வேலையை பாரு. சரி ஓகே, லாஸ் உங்களுக்கு. ஐயோ ஜோதி, நீ கொஞ்சம் சும்மா இரு. ஏதோ அர்ஜுனை பத்தி சொல்றான். இப்ப காசெல்லாம் ஒரு விஷயமா? நந்து, என்னன்னு மட்டும் சொல்லு. அது நிஜமாவே நாங்க சந்தோஷப்படுற மாதிரி விஷயமா இருந்தா அந்த பணத்தை நான் தரேன். கண்டிப்பா. ஐயோ கண்டிப்பா. ப்ராமிஸா? ப்ராமிஸா? கன்ஃபார்மா? ஓகே 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 ஓகே, சொல்றேன். அர்ஜுன் மனசுல ஒரு பொண்ணு இருக்காளாம். அவன் ஃப்ரெண்டு ஹேமா கூட சொல்லிட்டு போறான். என்னது, இன்னொரு பொண்ணா? அப்போ அமெரிக்கால அண்ணன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றானா? ஏண்டா, இதான் நாங்க சந்தோஷப்படுற விஷயமா? நான் இன்னும் முழுசா சொல்லவே இல்ல, அதுக்குள்ள எதுக்கு ரியாக்ட் பண்றீங்க? டேய், உன்னை யாரா பாஸ்வேர்ட சொன்னா? சொல்ல வந்தத படபடன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்றேன். அர்ஜுன் மனசுல இருக்கிற அந்த பொண்ணு எங்க இருக்கா தெரியுமா? எங்க? இங்க, இந்த வீட்ல. இதே வீட்ல இருக்கிற அந்த பொண்ணை நினைச்சுதான் அர்ஜுன் அமெரிக்கால எந்த பொண்ணு கூடயும் பழகாம இருந்திருக்கானா? நிஜமாவா சொல்ற நந்து? எஸ், கண்ணால பார்த்து காதால கேட்டுட்டு வந்திருக்கேன். அண்ணி, அர்ஜுன் மனசுல உள்ளவ இந்த வீட்ல தான் இருக்கானா? அது கண்டிப்பா டிடியா தான் இருக்கணும். அது என்ன ஜோதி இருக்கணும்? கண்டிப்பா இவளாதான் இருக்கும். டேய் நந்து, நிஜமாவே நாங்க எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு விஷயத்த தாண்டா சொல்லியிருக்க. அப்பாடா, இவ்ளோ குழப்பத்துக்கு அப்புறம் இப்பதான் மனசுல ஒரு தெளிவே வந்த மாதிரி இருக்கு. இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. அர்ஜுனுக்கும் டிடிக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதெல்லாம் ஓகே தாமா. ஆனா எனக்கு ஒரு டவுட். என்ன? அர்ஜுன் மனசுல உள்ளவ இந்த வீட்ல தான் இருக்கானா? அப்போ அந்த பவியும் இந்த வீட்ல தானே இருக்கா? பவி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை பாட்டி, மார்க்கெட்டிங் பத்தி ஒரு புக்கை கேள்விப்பட்டேன், அதான் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு இருக்கேன். அடி பாவி, நீ அர்ஜுன் மனசுல என்ன இருக்குன்னு படிப்பேன்னு நினைச்சா இப்படி மார்க்கெட்டிங் புக்குன்னு படிச்சு யோசிச்சுட்டு இருக்க? ஓ, உனக்கு விஷயமே தெரியாதுல்ல? அர்ஜுன் மனசுல யாரோ ஒரு பொண்ணு இருக்காளாம். என்னது, மறுபடியுமா? ஏற்கனவே ஹேமான்னு ஒருத்தர் வந்ததுலயே நான் செமையா பயந்துட்டேன். அப்படி எதுவும் இல்லைன்னு இப்பதான் நிம்மதியா இருக்கேன். அதுக்குள்ள இன்னொருத்தரா? யாரு பாட்டி? வேற யாரு? நீ அதான் இருப்ப. அர்ஜுனோட ஃப்ரெண்டு
அந்த ஹேமா இருக்கான்ல, அவன் தான் சொன்னான். அர்ஜுன் மனசுல யாரோ ஒரு பொண்ணு இருக்காளாம். ஃபாரின்ல அவனை எத்தனையோ பொண்ணுங்க விரும்பியும் அர்ஜுன் யாரையுமே விரும்பலையாம். அதுக்கு காரணமே அவன் மனசுல உள்ள அந்த பொண்ணு தானா. ஆனா அது நானா தான் இருக்கோன்னு எப்படி பாட்டி சொல்றீங்க? உன்னை தவிர வேற யாரா இருக்கும் பவி? அர்ஜுன் ஃபாரின் போறதுக்கு முன்னாடி அவன் கூட நெருங்கி பழகி அன்பா இருந்தது நீதான். அப்ப உன்னை தானே அவன் மனசுல வச்சிருக்கணும். எல்லாத்துக்கும் மேல நீயும் அர்ஜுனும் ஒண்ணு சேரணும்னு நாள் தவறாம அந்த கடவுள்கிட்ட வேண்டியிருக்க. அந்த வேண்டுதலுக்கெல்லாம் ஒரு விடை இருந்துதானே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் வேணும்னே தான் அவன் மனசுல நீ இருக்கேன்னு வெளிப்படையா சொல்லாம இருக்கான் பவி. இத கூட அவன் ஒரு பிராங்கா நினைச்சு பண்ணிருக்கலாம்ல. அப்படியா சொல்றீங்க? ஆமாம் பவி.